ஆப்கி அதாலத்ல பிரபலமான கம்போசர் சிங்கர் அத்னன் சாமி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் மிகப்பெரிய ரோமியோ நம்பர் 1. சல்மான் கான் என்ன சொல்லுவார்னா, நான் என் உடம்ப பராமரிச்சே ஒரு வழி ஆயிட்டேன், ஃபிட்னஸ் பண்ணியே ஒரு வழி ஆயிட்டேன். ஆனா இவரு இப்படி இருக்கும்போதும் கூட இவரு ரொமான்ஸ் பண்றாரு. இவர் கூட 5-6 ஹீரோயின்ஸ் வேற இருக்காங்கன்னு சொல்றாரு. இது மியூசிக்கோட ஒரு மேஜிக். நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, ஆனா மேஜிக் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா? நான் என்னன்னு சொல்றது, பாட்டு அப்படி இருக்கு. பாட்டுன்னு இருந்தா ரொமான்ஸ் வரத்தானே செய்யும். அண்ட் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க கூட சரியா சொன்னீங்க, நான் நிறைய பாடல்கள் பண்றதில்ல, கொஞ்சம் தான் பண்ணுவேன். அதே நேரம் கொஞ்சமா பண்ணாலும் நான் ரொம்ப யோசிச்சு பேஷனோட, அதாவது மனப்பூர்வமா பண்ணுவேன். இன்னைக்கு மக்கள் முன்னாடி ஒரு உண்மையை நான் சொல்லிடுறேன். உங்களை பாகிஸ்தான்ல ஒரு டைரக்டர் அவர் படத்துல பாட்டு பாட கூப்பிட்டிருக்காரு. ஆமா. அப்புறம் அந்த படத்துல நீங்க ஹீரோவாயிட்டீங்க. அதுல ஹீரோயினும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த ஹீரோயினை நீங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலயே கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. என்ன பண்றது, பண்ணிதான் ஆகணும். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அத நல்லா வாழணும். நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதாவது கண்களாலேயே? இல்ல, கண்களால் இல்ல, ஜாடமாடையா. நீங்க சல்மான உசுப்பேத்தி விட்டுருக்கீங்க. எனக்கு 3 கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமா, நான் சொன்னேன். அதாவது நான் நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அவரு ரொம்ப கூலா என்கிட்ட சொன்னாரு, நீ 3 கல்யாணம் பண்ணி என்னத்தை சாதிச்சிட்ட, நான் எதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னாரு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஐம் அ வெரி ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் அ பர்சன். யூனோ, நான் வெளிநாட்டில் வசிச்சுட்டு வந்தாலும், என்னோட எஜுகேஷன் வெளியில இருந்தாலும், ஆக்சுவலி நான் ரொம்ப மாடர்னான பர்சன். ஆனா நிறைய விஷயங்களை நான் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ற ஆளு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் அவரோட கல்ச்சரை, ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்றவரு, அதை எப்பவும் கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை ஒரு பேசிக்ஸா உருவாக்கி அதுக்கப்புறம் நீங்க அது மேல மாடர்னிட்டிய ஏத்துக்கலாம். உங்களுக்கு அடித்தளங்கிறது அதுவா தான் இருக்கணும். நான் இதை சொல்றதுனால நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணல, நான் இதுவா இருக்கேன்னு சொல்றேன். அதாவது நான் யார உண்மையா காதலிச்சனோ அவங்களையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஐ டிடன்ட் வாண்ட் டு நான் அந்த காதலுக்கு ரொம்ப உண்மையானவனா, ஒரு ஜென்யூனான உருவத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். நான் அதை ஏனோ தானோன்னு நான் செய்ய விரும்பவே இல்லை. ஸோ நான் யார் கூட, அதாவது நான் யாரை உண்மையா காதலிச்சனோ, மற்றபடி. நீங்க என்ன பாட்டு பாடுவீங்க? भीगी भीगी रातों में फिर तुम आओ ना, हो भीगी भीगी रातों में फिर तुम आओ ना, ऐसी बरसातों में आओ ना, आओ ना, हो ऐसी बरसातों में आओ ना. நேயர்கள் யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தா கேட்கலாம். பஜ்ரங்கி பாய்ஜான் படத்துல பாகிஸ்தானை எந்த அளவுக்கு காட்டியிருந்தாங்களோ, பாகிஸ்தான் உண்மையிலே அப்படிதான் இருக்குமா இல்ல சினிமாக்காக காட்டியிருக்காங்களா? நீங்க ஒருவேளை அங்க போனீங்கன்னா அங்க ஆம்பியன்ஸ் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். भर दो झोली मेरी या मोहम्मद, लौट कर मैं न जाऊंगा खाली, भर दो झोली मेरी या मोहम्मद, लौट कर मैं न जाऊंगा खाली, भर दो झोली आका जी, भर दो झोली
नबी जी भर दो झोली मेरी या मोहम्मद लौट कर मैं न जाऊंगा खाली. இதுல வந்து நீங்க பாடினது மட்டும் இல்லாம நீங்க ஆக்டிங்கும் பண்ணிருக்கீங்க இந்த கவாலில. ஆமா, அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருந்தது. எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது சல்மான் கான் இருந்து. அவரு சொன்னாரு, ப்ரோ என்ன பண்றீங்க, என்கிட்ட ஒரு அமேசிங்கான சாங் இருக்கு அண்ட் இட்ஸ் எ கவாலி. நான் அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். கவாலி? நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி நான் கவாலி பாடினதே இல்லைன்னு, அதனால தான் நீங்க பாடணும்னு நினைக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி கம்போஸ் தான் பண்ணிருக்கேன், ஆனா பாடினதே இல்லைன்னு சொல்றேன். ஆனா அவரு சொல்றாரு, எனக்கு இது மட்டும்தான் வேணும், கவாலி இது நம்ம ரெகுலரா இருக்கிற கவாலி மாதிரியே அது இருக்கக்கூடாது, அதனால நாம இதை டிஃப்ரெண்டா பண்ணுனாரு. அதுக்கு நான் சொன்னேன், இதை நான் என்னோட ஸ்டைல தான் பாடுவேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க எனக்கு அப்படி ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்தா என்னோட ஸ்டைல்ல நான் பாடுற மாதிரி என்னால கண்டிப்பா டிபிக்கல் கவாலியா பாட முடியாது, என்னால அந்த ஸ்டைல ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சிருக்கேன். அவர் சொன்னாரு, ஹாப்பியா நீங்க உங்க ஸ்டைல்லயே பாடுங்கன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஓகே நான் அப்படியே பாடிடுறேன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, நீங்களே அதில் ஆக்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்றாரு. நான் கேட்டேன், என்ன சொல்றீங்க, என்னை பார்த்தா கவாலி மாதிரி தெரியுதா? அவர் சொல்றாரு, இந்த திங்கஸ் யூனோ ஐ வாண்ட் நீங்க வந்து அதுல பர்ஃபார்ம் பண்ணணும், நீங்க எப்பவுமே பர்ஃபார்ம் பண்ற மாதிரி அதுல வந்து உங்க பேஷனை இறக்கணும், ஸோ நீங்களே இதை வந்து பண்ணா நல்லா இருக்கும்னாரு. ஸோ சல்மானை பத்தி சொல்லணும்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப அன்பான ஒரு மனுஷன். அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நான் பண்ணேன்.